It is the number of molecules that is involved in a elementary reaction is called as molecularity. ரொம்ப சிம்பிளா ஒரு டெஃபினேஷன் சொல்லிடலாம். ஒரு elementary reactionல இன்வால்வ் ஆயிருக்கிற நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஸ்டாக்கியோமெட்ரிக்கலி பேலன்ஸ்டா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கிற நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸை வந்து நம்ம மாலிகுலாரிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். இது ரொம்ப சிம்பிள் டெஃபினேஷன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், சப்போஸ் இப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து ஒரு ஸ்டெப்ல நடக்காம 2-3 ஸ்டெப்ல நடக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம அதை காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். So there is a difference between complex reaction and elementary reaction. So elementary reaction அப்படின்னு சொன்னா it takes place in only one step. That's we call it as a simple reaction ன்னு கூட நம்ம அதை சொல்லுவோம். Complex reaction அப்படின்னு பார்த்தோம்னா it takes place in more than one step. So more than one step ன்னு சொல்லும்போது that takes place in என்ன சொல்றது மெக்கானிசம்லாம் வரும். அப்புறமா நம்ம ஆர்கானிக்ல நம்ம படிச்சிருப்போம் அதை. ஸோ ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் வந்து சில ரியாக்ஷனுக்குலாம் மெக்கானிசம் படிச்சிருப்போம். ஸோ இப்போ ஆஹா சாப்டர்ல பார்த்தோம்னா வி ஹேவ் திஸ் SN1 அண்ட் SN2 நம்ம படிச்சிருக்கோம். SN1ன்றது வந்து யூனிமாலிகுலர் ரியாக்ஷன், SN2ன்றது பைமாலிகுலர் ரியாக்ஷன். ஸோ இந்த யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் என்ன, இப்போ SN1 ரியாக்ஷன் பார்த்தோன்னா அது 2 ஸ்டெப்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து கேட்டையான் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். செகண்ட் ஸ்டெப்ல வந்து நியூக்ளியோஃபைல் அதை அட்டாக் பண்ணி ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணும். வேற SN2 பார்த்தோன்னா கன்சர்டட் மெக்கானிசம், ஒரே ஸ்டெப்ல அது முடிஞ்சிடும் அது. ஸோ இப்போ இதுக்கு பேரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் பேரு, இதுக்கு பேரு எலிமெண்டரி ரியாக்ஷன் ஆர் சிம்பிள் ரியாக்ஷன் அப்படின்னு பேரு. ஸோ சிம்பிள் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கிற 2 ஸ்பீஷீஸ் பார்த்தோன்னா நியூக்ளியோஃபைல் 1, ஆல்கில் ஹாலைடு 1. ஸோ த மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் வந்து it is 2 in the case of SN2 because there are 2 molecules which are involved in the rate determining step of the reaction. நம்ம ரொம்ப இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா, ஸோ நான் இப்போ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அந்த மாலிகுலாரிட்டியினுடைய டெஃபினேஷன் வந்து ரிஃபைன் ஆகிட்டே இருக்கும். கிராஸ் டெஃபினேஷன் நான் திரும்பவும் சொல்கிறேன். கிராஸ் டெஃபினேஷன் வந்து நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அசோசியேட்டட் வித் த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் ஆஃப் அ ரியாக்ஷன். இப்போ ஒரே ஒரு ஸ்டெப்ல தான் நடக்கிறதுன்னு சொன்னா ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பும் அதுவாகவே தான் இருக்கும். அப்போ அதுல எவ்வளவு மாலிகூல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும் அதுதான் மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லிடலாம். ஒரு மாலிகுலா இருந்தா யூனி மாலிகுலர், 2 மாலிகுலா இருந்தா பை மாலிகுலர்னு சொல்லிடலாம். சப்போஸ் ரியாக்ஷன் ஒரு ஸ்டெப்ல நடக்காம 2-3 ஸ்டெப்ல நடக்கிறது அப்படின்னு சொன்னேன்னா அதுல ஸ்லோயஸ்ட் ஸ்டெப் எதுவோ அதுதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். அதை நான் உங்களுக்கு முன்னாலே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் நான். த ஸ்லோயஸ்ட் ஸ்டெப் இன் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் இஸ் த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். அந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ல எவ்வளவு மாலிகூல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கோ அதுதான் வந்து மாலிகுலாரிட்டி ஆஃப் தட் ரியாக்ஷன். அதனால தான் இஃப் யூ லுக் அட் தி என்ன சொல்றது SN1 ஆர் SN2 ரியாக்ஷன் நீ பார்த்தேன்னா SN1 SN2 ரியாக்ஷன்ல வந்து நம்ம இது பார்க்கலாம். ஸோ SN1ல வந்து ஒரே ஒரு மாலிக்யூல் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால we say that it is a unimolecular reaction and SN2 is a bimolecular reaction. இது வந்து டெஃபினேஷன் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் நம்ம சொல்லிக்கலாம். அதில் நீங்கள் இந்த 1 மார்க் கொஸ்டின் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வாட் ஆர் எலிமெண்டரி ரியாக்ஷன்ஸ், கிவ் எக்ஸாம்பிள். வாட் ஆர் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன், கிவ் எக்ஸாம்பிள். 1 மார்க் கொஸ்டின்ல உங்களுக்கு போர்டில் கேட்கலாம் இது. ஸோ இப்போ இதில் பார்த்தேன்னா இஃப் யூ டேக் திஸ் O2F2 dissociating to form O2 plus F2, இதில் பார்த்தேன்னா மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 1, ஒரே ஒரு மாலிக்யூல் தான் இருக்கு. வேற இந்த ரியாக்ஷன்ல பார்த்தோன்னா 2HI இருக்கிறதுனால மாலிகுலாரிட்டி ஆஃப் த 2. ரிமெம்பர், ஸ்டாக்கியோமெட்ரிக்கா கொடுத்துருக்கிற கோஎஃபிஷியன்ட் தான் மாலிகுலாரிட்டியா வரணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து இட் சோ ஹேப்பன்ட் இந்த ஈக்குவேஷன்ல 2HI-னால இதனோட மாலிகுலாரிட்டி இஸ் ஃபவுண்ட் டு பி 2. ஓகே, இதுல பார்த்தனா இது 2NO plus O2 கொடுக்கும்போது இது 3ன்னு சொல்லுவோம். ஜெனரலா வந்து மாலிகுலாரிட்டி மோர் தேன் 2 இஸ் வெரி ரேர். 3, 4, 5 எல்லாம் வந்து ரொம்ப ரேரா இருக்கும் அது. ஏன்னா அதுக்கு ரீசன் வந்து கொலிஷன். உங்களுக்கு அது சிலபஸ்ல இருந்து எடுத்துட்டாங்க அந்த இடத்துல. ஸோ கொலிஷன் நடக்கிறதுனால தான் கொலிஷன் தியரி நான் இங்கே ப்ரீஃபாக சொல்லிடுறேன். அப்போ தான் உனக்கு இந்த மாலிகுலாரிட்டி 3க்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஏன் நடக்கலன்றது உனக்கு தெரியும். கொலிஷன் தியரி என்ன சொல்றதுன்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு 2 மாலிக்யூல் கொலைட் ஆகணும். கொலைட் ஆனாதான் ரியாக்ஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அப்படி கொலைட் ஆகும்போது அதுக்கு தேவையான எனர்ஜியோட கொலைட் ஆனாதான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்,
அப்படி தேவையான எனர்ஜி இருந்தால் மட்டும் பத்தாது, ஓரியன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாலிக்யூலும் அந்த மாலிக்யூலும் ப்ராப்பரான ஓரியன்டேஷன்ல வந்து சண்டை போட்டால் தான் அந்த சண்டை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பேக் சைட்லேயும் வந்து சண்டை போட்டால் நல்லா இருக்காது. ஃப்ரண்ட் மோதினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு the orientation of the molecule is very important. ஸோ இந்த இடத்துல வந்து we have a concept called as effective collisions அப்படின்னு நம்ம ஒரு டேர்மை நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ effective collisions of molecules. ஸோ எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா மாலிக்யூலும் கொலைட் ஆகும், ஆனால் எல்லா மாலிக்யூலும் வந்து ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணாது. எஃபெக்டிவாக கொலிஷன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். அதனால ஒரு மாலிக்யூல் இருந்ததுன்னா இப்போ இங்கே காமிச்ச மாதிரி இந்த ஒரு மாலிக்யூல் ஒரு O2F2 இன்னொரு O2F2 ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இதில் இருக்கிறது எல்லாமே O2F2 மாலிக்யூல். இந்த ஒன்றுத்தோட ஒன்று கொலைட் ஆகும்போது the collision between two O2F2 molecule will be very high. therefore reaction நல்லா நடக்கும். இப்போ இதுவே நீ இதை ஹெச்ஐன்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா 2 மாலிக்யூல் உனக்கு இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லும்போது இந்த 4 மாலிக்யூல் இன்வால்வ் ஆகும்போது the effective collisions பார்த்தோன்னா ஒன்று கம்பைன் ஒன்று அடிச்சுக்கிறத விட 2 அடிச்சுக்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். 3 4 எல்லாம் போடும்போது அது பார்த்தா சண்டை மாதிரியே இருக்காது. அதனால தான் இப்போ பாக்ஸிங்கோ கராத்தேவோ எதை பார்த்தாலும் ஒரு ஆளை வச்சு சண்டை போட சொல்றாங்க. இதில் டென்னிஸ்ல இருக்கிற மாதிரியோ இல்லை வேற எதுலயோ இருக்கிற மாதிரி டபுள்ஸ் எல்லாம் அதில் கிடையாது. பாக்ஸிங்ல வந்து டபுள்ஸ் விளையாடலாம் வா அப்படின்வாங்க. வேற WWFல பார்த்தீங்கன்னா உனக்கு அங்கே 2 3 எல்லாம் வரும். பட் 2 3ன்னு வந்தா கூட அடிச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருப்பான். சார் WWE 2 3 இல்ல சார் 5-6 பேருக்கு மேலே கூட 5-6 பேருக்கு மேல வரும். ஒரே சமயத்துல 5-6 பேர் போட்டு அடிக்க மாட்டாங்க. ஒரு சமயத்துல ஒருத்தன் தான் அடிப்பான். அவன் அடிச்சு கையை தூக்குனதுக்கு அப்புறம் அடுத்த ஆள் அடிப்பான். மாத்தி தான் அடிப்பானே ஒழி ஒரே சமயத்துல போட்டு நம்ம ஊர்ல பண்ற மாதிரி தர்ம அடி போடுற மாதிரி கீழே போட்டு மிதின்னு மிதிப்பாங்களே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு மாலிக்யூல வந்து 4 மாலிக்யூல் போட்டு அடிக்கிறதுன்ற மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்படி வராது உனக்கு அது. ஸோ தட் இஸ் termolecular will be rare. Bimolecular okay to some extent it takes place. Unimolecular is the most probable type of reactions. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இந்த இது பார்த்தேன்னா இந்த ஒரு ரெடாக்ஸ் ஈக்குவேஷன் நீ பார்த்தேன்னு சொன்னா இதில் நீ ஸ்டாக்கியோமெட்ரிக்கலி இப்போ சார் ஸ்டாக்கியோமெட்ரிக்கா இருக்கிறத நம்ம வந்து மாலிகுலர்னு எடுத்துக்கலாம். எப்போ அப்படின்னா எலமெண்ட்ரி ரியாக்ஷனா இருக்குன்னு சொல்லிக்கலாம். எலமெண்ட்ரி ரியாக்ஷனா ஒரே ஸ்டெப்னு சொல்லிட்டோம். இப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்தேன்னாலும் அது ஒரே ஸ்டெப்ல தான் நடக்கிறது அது. அப்போ இதுல பார்த்தேன்னு சொன்னேன்னா இந்த இடத்துல இது 5 Br ஒரு புரோமேட்டு ஒரு 6 H+ ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி நீ ஸ்டாக்கியோமெட்ரிக்கா எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ண போற அப்படின்னா 12 அயான் வந்துடும். மாலிகுலாரிட்டி எல்லாம் 12 எல்லாம் வராது. அப்போ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ற கணக்குல நம்ம வச்சுட்டு இது ஒரு ஸ்டெப்ல நடக்கலன்ற மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அது ஸ்லோவா நடந்து 2-3 காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனா வரும்ன்றதை நம்மளாம் அசியூம் பண்ணிட்டு அதுல ஒரு ஸ்டெப் ஸ்லோவா நடக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுட்டு அது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ன்றதை நம்ம சொல்லி அதுல எவ்வளவு மாலிக்யூல் இன்வால்வ் ஆயிருக்கோ அதுதான் இதோட மாலிகுலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். இது எத்தனை மாலிக்யூல் ரியாக்ட் ஆனா என்ன ஆக மொத்தத்துல இது போட்டா ரியாக்ஷன் போட்டா ப்ராடக்ட் வந்துடுறது. இதோட விடலாம் இல்ல, இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாலிக்யூல் எல்லாமே எடுத்து அதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு அது இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசம்லாம் போட்டு அதில் இந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பில் வந்து 2 மாலிக்யூல் இருக்கிறதுனால இது பைமாலிகுலர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தா நீ எப்படி கண்டுபிடிப்ப? இதை இந்த ஈக்குவேஷனை பார்த்துட்டு நீ பைமாலிகுலர் ரியாக்ஷன் எப்படி சொல்லவே முடியாது ஒன்னால. எனிவே நம்ம அதை தான் சொல்ல போகிறோம் இப்போ. அது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். How to predict the mechanism of a reaction based on whatever the data that we get. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தேன்னு சொன்னேன்னா இந்த ஆர்டருக்கும் மாலிகுலாரிட்டிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆர்டர் பார்த்தேன்னா ஆர்டர் வந்து இட் இஸ் மெஷர்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக மெஷர் பண்ணக்கூடிய ஒரு குவான்டிட்டி. இப்போ நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து நம்ம கைனடிக்ஸில் மெஷர் பண்ணுறோம். ஆவரேஜ் ரேட்டு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டுன்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் டைமிங்கில் இருக்கிறத எடுத்து அதோட கான்சன்ட்ரேஷனை எடுத்து நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் we will get this நம்மளுக்கு வருவது. அதுலேருந்து நம்ம ரேட்டை கண்டுபிடிப்போம், நம்ம ஆர்டரும் கண்டுபிடிப்போம் நம்ம. வேற மாலிகுலாரிட்டி வந்து இட் இஸ் நாட் எக்ஸ்பெரிமெண்டலி மெஷர்டு. அது வந்து நம்ம தியரட்டிக்கலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ரெண்டாவது டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா மாலிகுலாரிட்டியில் வந்து 0 மாலிகுலாரிட்டிலாம் வராது. மாலிகுலே இல்லாமல் ஒரு ரியாக்ஷன் நடக்காது. So 0 molecule means no molecule, no reaction, whereas order can be 0 order reaction லாம் வரும். 0 molecularity reaction லாம் வராது.
இது ரெண்டாவது டிஃபரன்ஸ். மூணாவது ஆர்டர் வந்து ஃப்ராக்ஷன்ல கூட வரும் உனக்கு. ஃப்ராக்ஷனல் ஆர்டர் ரியாக்ஷன்லாம் வரும். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு சிலபஸ்ல இல்ல அது. பட் ஃப்ராக்ஷனல் ஆர்டர் ரியாக்ஷன்லாம் கூட உனக்கு வரும். ஆனா மாலிகுலாரிட்டில வந்து அரை மாலிக்யூல், முக்கா மாலிக்யூல், 1.5 மாலிக்யூல், 1.25 மாலிக்யூல் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒண்ணு ஒரு மாலிக்யூல் இல்ல 2 மாலிக்யூல். தட் இஸ் மாலிகுலாரிட்டி வில் ஆல்வேஸ் பி எ ஹோல் நம்பர். இன்டிஜர் அப்படிதான் இருக்கும் அது. வேறஸ் ஆர்டர் பார்த்தனா அது ஃப்ராக்ஷன்ல இருக்கும். உனக்கு போர்டுலயோ ரிவிஷன்லயோ எதுலயோ வந்து 2 மார்க்ஸ் கொஸ்டின் 3 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. லிஸ்ட் எனி 3 டிஃபரன்சஸ் பிட்வீன் மாலிகுலாரிட்டி அண்ட் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீ இதெல்லாம் எழுதணும். இந்த ஒன் நோட் லிங்க் உனக்கு ஆக்சஸ் இருந்ததுன்னா நான் இதுல கீழே எழுதியிருக்கேன். நீ அதை பார்த்தனா கூட அதுல இருந்து நீ எழுதிக்கலாம். இப்போ இந்த ஆர்டிஎஸ் அப்படின்றது வந்து பார்க்கறதுக்கு இந்த ஒரு அனாலஜி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இங்க திருப்பி ஒரு தடவை குயிக்கா சொல்றேன். சப்போஸ் ஒரு சைக்கிள் ஃபேக்டரியில வந்து உனக்கு 3 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. வீல் டிபார்ட்மெண்ட், சீட் டிபார்ட்மெண்ட், ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல பார்த்தோன்னா வீல் டிபார்ட்மெண்ட் ஒரு நாளைக்கு 50 வீல் பண்றாங்க ஒரு நாளைக்கு. சீட் டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா 30 சீட் பண்றாங்க. ரெஸ்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா 20 தான் பண்றாங்க ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சைக்கிள் வெளில வரும்? 20 சைக்கிள் தான் உனக்கு வெளியில வரும். ஏன்னா இதை பொறுத்து தான் இதெல்லாம் இருக்கு. இது 50 வீல் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. மாற்றத்துக்கு வந்து மிச்ச பார்ட்ஸ் எல்லாம் உனக்கு இல்லை. அப்ப பார்த்தனா இதுதான் இருக்கிறதுலே ஸ்லோவா ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட். இதுதான் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு சைக்கிள் வெளில வருதுன்றதை டிட்டர்மைன் பண்றது. அதே மாதிரி தான் ரியாக்ஷனும். ஒரு ரியாக்ஷன் வந்து ஒரு 2-3 ஸ்டெப்ல நடக்கிறதுன்னு சொன்னா எந்த ஸ்டெப் ஸ்லோவா நடக்கிறதோ அதுதான் அந்த ரியாக்ஷனுடைய ஓவரால் ரேட்டை டிசைட் பண்ணும். So that's why the slowest step in a complex reaction is called as the rate determining step அப்படின்னு அர்த்தம் அது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுட்டேன்னா உனக்கு அந்த கான்செப்ட் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். Can a molecularity of a reaction be zero? Why? No, it can never be zero. No molecules, no reaction. Zero molecules, zero reaction. Nothing. So it can never be zero. Okay? The difference நான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான். So it can be zero, it cannot be zero. அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். And it is experimentally determined. ரேட் எல்லாம் நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிப்போம். இது தியரிட்டிக்கலா நம்ம பார்க்குறோம். இது ஃப்ராக்ஷனலாக கூட வரும். இது ஹோல் நம்பர்ல தான் வரும். இதுல வந்து இந்த எலிமெண்டரி ரியாக்ஷன், காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்லாம் இருக்கும். இதுல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ எந்த ரியாக்ஷனா இருந்தாலும் ரேட் என்ன, வெதர் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஆர் நாட், அவ்வளவுதான். ஆர்டர் அதை பொறுத்து தான் இருக்கு. அது ஒரு எலிமெண்டரி ரியாக்ஷனா நடந்தாலும் சரி, காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி. ஸோ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து அதெல்லாம் பொறுத்து இல்லை அது. அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து இட் சேஞ்சஸ் வித் ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ். இப்போ நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பார்த்தோம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், டெம்பரேச்சர், கான்சன்ட்ரேஷன், கேட்டலிஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் போடும்போது அது மாறும் அந்த இடத்துல. அது ஆர்டர் இல்லை, இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த ஆர்டர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ். வேறஸ் மாலிகுலாரிட்டி இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ். நீ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த ஒரே மாலிகுல் தான். இப்போ SN2 ரியாக்ஷனை நீ டெம்பரேச்சர் கம்மி பண்ணினாலும் ஒரு மாலிகுல் தான் ரியாக்ட் ஆக போகுது, 2 மாலிகுல் தான் ரியாக்ட் ஆக போகிறது. ஜாஸ்தி பண்ணினாலும் அதுதான் ரியாக்ட் ஆக போகிறது, அவ்வளோதான். ஸோ கேட்டலிஸ்ட் போட்டால் ஃபாஸ்ட்டாக நடக்க போகிறது, இல்லைன்னா ஸ்லோவாக நடக்க போகிறது, அவ்வளோதான். ஸோ மாலிகுலாரிட்டி வில் நாட் பி அஃபெக்டட் பை த ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், அப்புறம் எக்ஸாம்பிள், அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு என்ட்ரன்ஸ்க்காக மட்டும் ஒரு ஈக்குவேஷன் அது, அதாவது குளோரேட் சால்ட் தெர்மல் டிகம்போசிஷன் பண்ணா டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன் பண்ணுனா உனக்கு இந்த மாதிரி 2 சால்ட் வரும். இது மட்டும் ரிப்போர்ட்டட் இன் லிட்ரேச்சர் வந்து 4th ஆர்டர் ரியாக்ஷன். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோ. சம்டைம்ஸ் என்ட்ரன்ஸ்ல உனக்கு கேட்பாங்க இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு த மாலிகுலாரிட்டி ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இது வந்து பார்த்தோன்னா என்ன வரும் அப்படின்னு 4th ஆர்டர்ன்ற மாதிரி வரும். பட் ரொம்ப சும்மா இது ரேர். இது எப்படி இதை சொல்லுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளால இது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டெஃபினேஷன் பிரகாரம் அதை டிஃபைன் பண்ண முடியாது அந்த இடத்துல. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம் ஆஃப் ரியாக்ஷன். எனக்கு ஒரு டவுட் சார். சார் ஒரு சில ரியாக்ஷன்ஸ்ல வந்து HCl நம்ம கேட்டலிஸ்ட் ஆட் பண்றோம் சார். ஆனா அதுவும் ரியாக்ஷன்ல டேக் பார்ட் பண்ணிட்டு எண்ட்ல நம்மளுக்கு வந்து அப்படியே HCl திரும்பி கிடைக்குது. ஸோ அது ரியாக்டன்ஸ்லயும் இருக்கு, ப்ராடக்ட்லயும் இருக்குன்ற மாதிரி வருது சார். ஸோ அப்போ அது மாலிகுலாரிட்டிக்கு கன்சிடர் பண்ணுவோமா இல்ல கேட்டலிஸ்ட்னு சொல்லிட்டு விட்டுருவோமா சார்? அதை வந்து அந்த ரியாக்ஷன் வந்து எலிமெண்டரி ரியாக்ஷனா காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனா இருந்தா ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்ல என்ன மாலிகுல் இன்வால்வ் ஆயிருக்கோ அதுதான் மாலிகுலாரிட்டி. இப்போ நீ சொல்ற ரியாக்ஷன் வந்து ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சு போறதுன்னு வச்சுக்கோ, எலிமெண்டரி ரியாக்ஷனாவே நடக்கிறதுன்னு சொன்னா அப்போ அந்த இடத்துல வந்து அது என்னென்ன மாலிக்யூல் அதில் சப்போஸ் இப்போ 2-3 மாலிக்யூல் எடுத்துட்டு அதுலேயும் HCl 3வது மாலிக்யூல் அது வருது அப்படின்னு சொன்னா
அந்த இடத்துல வந்து நம்ம இங்க நான் சொன்ன பாரு 3வது ரியாக்ஷன் 5வது பாயிண்ட் இதுல ஃபேக்டர்ஸ், அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் வந்து மாலிகுலாரிட்டி அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொன்னேன். ஸோ இப்போ ஹெச்சிஎல் வந்து கேட்டலிஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னா கேட்டலிஸ்ட் வந்து அந்த ரியாக்ஷனுடைய மாலிகுலாரிட்டியை அஃபெக்ட் பண்ணாது. இப்போ மாலிகுலாரிட்டியை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆர்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் இருக்கு. நம்ம மெஷர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம், சம்மெல்லாம் கூட போட்டோம். அதாவது ஏ கிவிங் ப்ராடக்ட்ஸை வந்து ஏ வந்து கான்சன்ட்ரேஷனை 2 டைம்ஸ் டபுள் பண்ணா ரேட் எப்படி மாறுறது, பிஏ வந்து 3 டைம்ஸ் கான்சன்ட்ரேஷன் டபுள் பண்ணா ரியாக்ஷன் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி மாறுறதுலாம் நம்ம ப்ராப்ளம் பார்த்தோம் நம்ம. ஓகே, வேற மாலிகுலாரிட்டியை நம்ம எப்படி டிசைட் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக்கலி பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ல வந்து எவ்வளவு மாலிக்யூல்ஸ் அசோசியேட்டடா இருக்கோ அதுதான் மாலிகுலாரிட்டி அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் சொல்லலாம். ஆனா அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து அதுக்கான டீவியேஷன் உனக்கு வந்துடும். என்ன டீவியேஷன்? நான் இங்க சொன்ன மாதிரி இப்போ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் எடுத்துட்டேன்னு சொன்னா இது ஸ்டாக்கியோமெட்ரிக்கலி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். இதுல பார்த்தா 12 வந்துடுறது உனக்கு. அப்போ மாலிகுலாரிட்டி 12 நம்மளால சொல்ல முடியாது. அப்போ அது காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனா வச்சுட்டு அதை பிரேக் டவுன் பண்ணி நம்ம மெக்கானிசம் சொல்லணும் இதை. ஸோ ஆக்சுவலா மாலிகுலாரிட்டி அப்படின்றது வந்து ஒரு கான்செப்ட், அவ்வளவுதான். இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலா டிட்டர்மைன் பண்ணாததுனால அந்த கான்செப்டை வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அதை மாத்தி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நீ கேட்ட கொஸ்டின்ல ஹெச்சிஎல் வந்து இன்வால்வ் ஆயிருக்குமா ஆயிருக்காதா அப்படின்றது வந்து அந்த ரியாக்ஷனை பொறுத்து தான் இருக்கு. அது என்ன ரியாக்ஷன் அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்மளால சொல்ல முடியும். அது இஃப் இட் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷனா இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இதுல H+ இருக்கு இந்த இடத்துல வந்து H+ will not contribute to the reaction. ஏன்னா இது நம்ம பேலன்ஸ் பண்றதுக்காக ஆட் பண்ற H+ இது ஆக்சுவல் ரியாக்ஷன்ல இது உனக்கு வராது. ஸோ அதனால நம்ம அதை கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக ரியாக்ஷனை பார்த்துட்டு தான் நம்ம அதை சொல்ல முடியும். ஜென்ரலாக சொல்றதுன்றது முடியாது. ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட் த மாலிகுலாரிட்டி அப்படின்றத மட்டும்தான் நீ சொல்ல முடியும். அங்க சொல்லு சார். இந்த டாபிக்ல இவ்வளோ டீவியேஷன்ஸ் இவ்வளோ குழப்பம் இருக்கு, அது எப்படி சார் அப்ரூவ் பண்ணாங்க? ஐயோ பார்த்து இதுவும் ஒரு வேலிட் மெத்தட். அதுதான் உனக்கு வந்து இதுல வெறும் அதனால தான் நான் சொன்னேன் மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் ஒரு வேர்டு மட்டும் கொடுத்துட்டாங்க உனக்கு. அதுல என்ன பண்ணுவாங்க, என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணாததுனால நம்ம எல்லாத்தையுமே பார்த்துடலான்றதுக்காக சொன்னேன். ஸோ நீ டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கோ, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி தெரிஞ்சுக்கோ, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யூனிமாலிகுலர் பைமாலிகுலர் ட்ரைமாலிகுலர் தெரிஞ்சுக்கோ, மாலிகுலாரிட்டியை எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷனுடைய மெக்கானிசமை எப்படி ப்ரெடிக்ட் பண்றதுன்றது தெரிஞ்சுக்கோ. இதுல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி உனக்கு வரும். உன்னை பொறுத்த வரைக்கும் போர்டுல கேட்குற கேள்விக்கு நீ ஆன்சர் எழுதணும், அவ்வளவுதான். மற்றபடி மாலிகுலாரிட்டி எப்படி எக்கேடு கெட்டு போனா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, அது எப்படியோ போய் தொலைட்டோம். அது எக்ஸாம்ல நம்மளுக்கு கேட்குற கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியாதா, அவ்வளவுதான். அதுக்கு நம்ம என்னென்ன கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட் அஸ் நாட் ஒரி அபவுட் தி அதர் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஒரு 2 3 4 5 ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம் அவரோட எப்படி உனக்கு வருது அப்படின்னு. ஸோ இப்போ அதாவது மெக்கானிசம் ஆஃப் ரியாக்ஷன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். மெக்கானிசம் ஆஃப் ரியாக்ஷனா என்ன? இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன், சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் டு அக்கௌண்ட் ஃபார் தி ஓவரால் ரியாக்ஷன். அதுதான் உனக்கு மெக்கானிசம். அது ஒரு டெஃபினேஷன். அது சும்மா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பட் சம்டைம் கேட்டாலும் கேட்கலாம் அதை. இப்போ இதில் பார்த்தேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன்னா இதெல்லாம் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸாம்பிள், அதனால உனக்கு அதை இது பார்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உனக்கு அது புரிஞ்சிடும் அது. So, இப்போ 2N2O5 on thermal decomposition gives 4NO2 plus O2. இந்த ரியாக்ஷனை எக்ஸ்பெரிமெண்டலா மெஷர் பண்ணும்போது the rate of the reaction was found to be dependent upon the N2O5 உடைய கான்சென்ட்ரேஷனை பொறுத்து இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இங்க 1ன்ற மாதிரி வருது. ஆல்தோ இங்க 2 இருந்தாலும் இங்க 1ன்னு வருது. ஸோ மாலிகுலாரிட்டி வந்து இங்க 1ன்னு வந்துடுறது. ஸோ இங்க 2 கொடுத்துருந்தாலும் மாலிகுலாரிட்டி 1ன்னு வருது. அப்போ நம்ம அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னா இந்த 1 எப்படி வந்ததுன்றது தான் டெக்னிக். இந்த இடத்துல மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து இதுதான். இதை நீ இப்போ இது பார்த்துட்டே வந்தேன்னா உனக்கு அது தெரியும், நம்ம எப்படி அதை டிட்டர்மைன் பண்றோம் அப்படின்றது தெரியும். இப்போ இதை நம்ம 2 ஸ்டெப்பா எழுதுவோம். மெக்கானிசம் நம்ம ப்ரப்போஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தோன்னா மெக்கானிசம் ப்ரப்போஸ் பண்றதுக்கு உனக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். ஓவரால் ரியாக்ஷன் உனக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஓவரால் ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. சப்போஸ் உனக்கு 2 மாலிக்யூல் கொடுக்குறாங்கன்னு சொன்னா 2 மாலிக்யூலையும் நீ ஒரே ஸ்டெப்ல எழுதக்கூடாது. 2 மாலிக்யூலையும் 2 ஸ்டெப்ல நீ எழுதணும். அது ஒரு க்ளூ.
ஸோ நீ அப்படி எழுதினாலே உனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தேன்னா N2O5 வந்து பிரேக் டவுன் ஆகும்போது ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கிறது நீங்க எழுதிக்கணும். NO2 ஒரு ப்ராடக்ட் வரணும் உனக்கு. ஸோ ஒரு NO2 நீ வெளில எடுத்துட்டேன்னா மிச்சம் என்ன இருக்கும் உனக்கு இதுல NO3 தான் இருக்கும். அதை எடுத்து இங்க போட்டுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னொரு மாலிக்யூல் N2O5ல இந்த NO3 நம்மளுக்கு இந்த ஓவரால் ரியாக்ஷன்ல இல்ல. அதனால அதை கேன்சல் பண்ற மாதிரி இந்த பக்கம் இருந்ததுன்னா இந்த பக்கம் ஒன்று போட்டுக்கணும் அதை. ஸோ இதையும் ரியாக்ட் பண்ற மாதிரி போட்டுரும். இப்போ இதையும் ரியாக்ட் பண்ணா என்ன வந்துடும் உனக்கு? ஏற்கனவே இங்க 4 NO2 கொடுத்துருக்காங்க. ஒரு NO2 நம்ம இங்க போட்டோம். மிச்சம் 3 NO2 இங்க போட்டுக்கணும். போட்டுன்ட்டு இன்னொரு ப்ராடக்ட் O2 இருக்கு, அதை எடுத்து இங்க எழுதிக்கணும். அவ்வளவுதான். எழுதிட்டு NO3 கேன்சல் ஆச்சுன்னா ஓவரால் ரியாக்ஷனை நீ இதை மெஷர் பண்ணினா உனக்கு அது கரெக்டா இங்க ஆன்சர் வந்துடும் உனக்கு. ஓகே, ஸோ ஒரு ஒரு மெக்கானிசம் ப்ரப்போஸ் பண்றதுக்கான ஒரு மெத்தட் இதுதான். இந்த மெக்கானிசம் ப்ரப்போஸ் பண்ணி இப்போ இதுல பார்த்தோன்னா இதுதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ஸ்லோயஸ்ட் ஸ்டெப் வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்னு சொல்லியிருக்கேன். இந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ல பார்த்தோன்னா ஒரே ஒரு மாலிகூல் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. அதனால இது மாலிகுலாரிட்டி 1. புரியுறதா? அதாவது ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து எக்ஸ்பெரிமெண்டலா டிட்டர்மைன் பண்ண ரேட்ல இருந்து மாலிகுலாரிட்டியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஒரு மெக்கானிசமை ப்ரப்போஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். சார் ப்ரப்போஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுலாம் கரெக்டா? ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணமே பண்ணி கொடுத்துருமே நடத்தி 50 வருஷம் 75 வருஷம் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியா? அப்படின்லாம் கேட்காத. ஸோ ப்ரப்போஸ் தான் எல்லாமே. ஓகே, இப்போ நீ என்ன பண்ற? பேப்பர் பேனா எடுத்துக்கோ. நான் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன். நீ உன்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியறதான்னு பாரு. இந்த ரியாக்ஷன் எழுதிக்கோ. 2NO2 plus F2 gives 2NO2F. 2NO2 plus F2 gives 2NO2F. மைனஸ்லாம் கிடையாது, NO2. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நீ இப்போ இது கண்டுபிடிக்க போற, மாலிகுலாரிட்டி கண்டுபிடிக்க போற. சரியா? நாங்க மாலிகுலாரிட்டி காமிச்சிருவேன். ஆனா நீ அதை பார்த்து எழுதிடாத. நீ எப்படின்றத போடு. இப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதிக்கோ. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு K into NO2 K into NO2 F2. K into NO2 F2. சரியா? அதாவது NO2 பவர் 1 F2 பவர் 1. இப்போ நீ இதுக்கு ஒரு மெக்கானிசம் எழுதி பார்க்கலாம். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு போட்டுக்கோ. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு போட்டுக்கோ. ஸ்டெப் 1ல வந்து என்ன வரும்? NO2 போட்டுக்கோ. 2 NO2 இருக்கு இல்லையா? ஒரு NO2 போட்டுக்கோ. நீ F போடாம ப்ராடக்ட் போட முடியாது. ஒரு NO2 போட்டு F2 போட்டேன்னா ப்ராடக்ட்ல வந்து NO2F தான் வரணும். ஒரு NO2F போட்டுக்கோ. மிச்சம் என்ன இருக்கும் உனக்கு? F இருக்கும் இல்லையா? அடுத்தது ஸ்டெப் 2 போட்டுக்கோ. ஸ்டெப் 2ல என்ன வரும் உனக்கு? F வந்து உனக்கு ஓவரால் ரியாக்ஷன்ல இல்ல. அதை நீ கேன்சல் பண்ணணும். அதனால அதை லெஃப்ட்ல நீ போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட்ல ஒரே ஒரு NO2 போட்டதுல ரெண்டாவது ஸ்டெப்ல இன்னொரு NO2 போட்டுக்கோ. NO2 plus F will give you NO2F. போட்டு F கேன்சல் பண்ணுனா உனக்கு ஓவரால் ரியாக்ஷன் வந்துடும். புரியுறதா? சார் இப்படி எழுதிட்டு எது ஃபாஸ்டர் ஸ்டெப் எது ஸ்லோவர் ஸ்டெப்னு எப்படி சார் நம்ம எழுதுறது? எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் நடக்கிற ரியாக்ஷன் தான்